எல்லா கட்சிக்குமே அவர் தான். ஆனா அவரை கேட்டா அவர் சொல்லுவார், எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் தான் அப்படின்னு ரொம்ப வெண்ண மாதிரி பேசுவார் அவரு. பொய்யினுடைய உச்சம் அவர் தான் பேசுவார். பொய்யா பேசாம உண்மை மாதிரி பேசுறதுல ஒரு சில குறிப்பிட்ட தலைவர்கள்ல அவர் பிரமாதமான தலைவர். அப்படியே எல்லாம் மேஜர் சிட்டி, அந்த ஃபர்ஸ்ட் டயர் சிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபர்ஸ்ட் டயர் சிட்டியை மட்டும் சுத்திட்டாரு. மற்ற இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம். ஆனா இவர் ஒருத்தர் வார்டு வரைக்கும், கவுன்சில் வரைக்கும், பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் எல்லா இடத்துலயும் பிஜேபிங்கிற கொடியை நட்டு காமிச்சார். நீ என்னதான் நல்ல ஆட்சி பண்ணாலும் பண்ண முடியாதுங்கிறது இன்னொரு பக்கம். அதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க உன்னுடைய ஆட்கள். நீ யோகினா இருக்கலாம், விஜய் என்ற தனிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து யோகினா கூட இருக்கலாம். யோகினா இருக்கிற மாதிரி தெரியல இது வரைக்குமே. அவர் இதுக்கு முன்னாடி அந்த டாக்ஸ் பிரச்சனை, இப்ப இன்னைக்கு ஓடிட்டு இருக்கக்கூடிய சினிமா பிரச்சனை, அவர் பேசக்கூடிய பேச்சுகள், இதுல எதுவுமே அங்க உண்மையா இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் முதல் போட்டோம் முதல் எடுக்க தானே செய்வோம். 200 கோடி சம்பளத்துல இருந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க திருப்பி. ஆனா 200 கோடி சம்பளத்துல இருந்து வந்து நீ என்ன பண்ற? இப்ப 500 கோடி பின்னாடி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாம் என்ன, இன்னைக்கும் பிளாக்ல டிக்கெட் விக்குதுங்கிறாங்க. பிஜேபியில இருந்து அண்ணாமலை விலகி வீத லீடர்ஸ்னு ஒரு ஃபவுண்டேஷன்ல உருவாக்கி அவர் வந்து இப்ப அரசியல்ல வராரு. இது வந்து விஜயை எதிர்க்கிறதுக்காக வராரா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? விஜய் எதிர்க்கணுங்கிறது இங்க அவருக்கு அண்ணாமலைக்கு என்ன தேவை இருக்கு? அவருக்கு அவரு சிஎம் ஆகணும், அவருடைய நிர்வாகம் வரணும். சாரி, முதல்ல நான் தான் நிர்வாகம்னு சொல்லிட்டு இருக்கேன், அவங்க எல்லாம் ஆட்சி அதிகாரம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவர் ஆட்சிக்கு வரணும், அதுதான் அங்க முக்கியம். அவர் விஜய்க்கு எதிராலாம் அவரு திமுகவுக்கும் அவர் எதிர் தான், அதிமுகவுக்கும் அவர் எதிரி தான், எல்லா கட்சிக்குமே அவர் தான். ஆனா அவரை கேட்டா அவர் சொல்லுவார், எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் தான் அப்படின்னு ரொம்ப வெண்ண மாதிரி பேசுவார் அவரு. பொய்யினுடைய உச்சம் அவர் தான் பேசுவார். பொய்யா பேசாம உண்மை மாதிரி பேசுறதுல ஒரு சில குறிப்பிட்ட தலைவர்கள்ல அவர் பிரமாதமான தலைவர். அவ்வளவு பேசுறதுல பெரும்பகுதி பொய். ஒரு பப்ளிக் ஒரு பிரஸ் மீட்டிங்ல பேசுறாருன்னா பேசுறதுல 90% பொய். ஆனா அதை அழகா உண்மை மாதிரியே பேசுவார். அண்ணனுங்க எல்லாருக்குமே தெரியும், நான் ஆதாரம் இல்லாம எதுவுமே பேசுறது இல்லை. அது நான் வந்து உங்களுக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்குறேன். இப்படிதான் போயிட்டு இருக்கு. நாளைக்கு பாருங்க, அறிவாலயத்துல இருந்து ஒவ்வொரு செங்கல்லாம் நான் உருவ போறேன், நீங்க தான் பார்க்க போறீங்க. இந்த மாதிரி வந்து பொய்யை ரொம்ப அழகா பேசக்கூடிய ஒரு திறமைசாலி. அதனால அந்த திறமைக்கும் ஒரு ஓட்டு இருக்குது, பயப்படாதீங்க. நீங்க அண்ணாமலைக்கு ஆதரவா இருந்ததுன்னா அந்த திறமைக்கும் ஒரு ஓட்டு இருக்குது தமிழகத்துல. ஏன்னா இந்த திமுக, அதிமுக, விஜய், இந்த விஜய்க்கு வந்த அந்த பிலிம்னால கிடைச்ச ஃபேம், அந்த ஃபேம் பிடிக்காதவங்க. ஒரு கூத்தாடி பையன், அவனுக்கு என்னடா இவ்வளவு ஃபேம், அவன் நடிச்சா நம்ம காசு கொடுத்தோம், படம் பார்த்தா வந்துட்டான், அதோட நில்லுங்கடான்னு மத்த இந்த சென்சின்னு சொல்லக்கூடிய கும்பலையோ, 60-70 வயசுல இன்னும் இப்ப ரஜினிக்காக ஒரு கும்பல் இருந்தது, அவங்க எல்லாம் வந்து இப்ப ரஜினியோட வயசாயிட்டாங்க. ரஜினி காலத்திலயும் இதே ஒரு பீரியட், ஒரு மக்கள் வந்துச்சு ரஜினி பின்னாடி, ஒரு அரசியலுக்கு வரல, அதனால அவங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. இப்ப விஜய் வந்திருக்காரு, அதனால இந்த மக்கள் இருக்கிறாங்க, இப்ப இருக்கிற மக்கள் இருக்காங்க. இப்ப அண்ணாமலைக்கு அதே மாதிரி இந்த சினிமாக்காரனை பிடிக்கல, சினிமா பிடிக்கும் அவங்களுக்கு, சினிமாவை பிடிக்கும், சினிமா காரிகளை பிடிக்கும், சினிமாவில் வர்ற காமெடிகள் பிடிக்கும், இசை பிடிக்கும், காட்சி பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். ஆனா சினிமாக்காரனா அவங்களுக்கு பிடிக்கும். அதான் ஓட்டுக்கு அவன்லாம் அரசியலுக்கு வர்றதா அப்படின்னு. ஆனா அப்படிதான் எம்ஜிஆர் வந்துட்டு போயிட்டாரு, அடுத்து அந்த அம்மா செல்வி ஜெயலலிதா வந்துட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து சினிமாவில இருந்து வந்தவங்க தான். இவங்க எல்லாம் ஒன்னும் அரசியல் படிச்சுட்டுலாம் வரல, நேரடியா சினிமாவில் கிடைச்ச புகழை வச்சுதான் அரசியலுக்கு வந்தாங்க. அதே மாதிரிதான் இப்ப விஜய் ரஜினி வர்றேன்னாரு, வரல, இப்ப விஜய் வந்துட்டார், அவர் ஜெயிச்சிட்டார். அண்ணாமலைக்கு சினிமா புகழ் இல்லை. ஆனால் கடந்த ஒரு எத்தனை வருஷம் தெரியல, ஒரு 4-5 வருஷம் இருக்குமா அவர் பிஜேபியில இருந்தது. அவர் ஐபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு வந்து அவ்வளவு வருஷத்துல தமிழ்நாடு ஃபுல்லா தரவாக, இப்ப விஜய் சார் ஒரு அடிக்கடி சொல்றாரு, ஊரா விட்டு நெய்யில நீங்க ஸ்வீட் பண்ணாதீங்கன்னு. அந்த மாதிரி எந்த 10 பைசா முதலீடும் இல்லாமல் பிஜேபியினுடைய காசுல, நெய்யில இவர் நல்ல ஸ்வீட் பண்ணிட்டார். தமிழகம் ஃபுல்லா சுத்தி 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 பிஜேபியோட காசுல சுற்றுப்பிரயாணம் பண்ணி நல்லா ஸ்வீட் பண்ணிட்டாரு, கான்டாக்டை டெவலப் பண்ணிட்டாரு. அட் த சேம் டைம் அவங்களுக்கும் வார்டு வைஸ் வந்து பிஜேபி கொடியை வச்சு கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி பிஜேபியில இருந்த தமிழ்நாடு தலைவர்கள் யாருமே ஒரு வார்டு ரேஞ்சுக்கு போகல. அப்படியே எல்லாம் மேஜர் சிட்டி, அந்த ஃபர்ஸ்ட் டயர் சிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபர்ஸ்ட் டயர் சிட்டியை மட்டும் சுத்திட்டாரு. மற்ற இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம். ஆனா இவர் ஒருத்தர் வார்டு வரைக்கும், கவுன்சில் வரைக்கும், பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் எல்லா இடத்துலயும் பிஜேபிங்கிற கொடியை நட்டு காமிச்சார். அவர் உழைச்ச உழைப்புக்கு பிஜேபியோட காசுல அவருக்கு ஏதோ கிடைச்சிருக்கும், அவர் செலவும் பண்ணாரு, சுத்திட்டாரு. அதே இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களுக்கும் செலவு பண்றதுக்கு காசு இருந்தது, கட்சியில பொது பணம் இருந்தது. பட் அவங்க அந்த அளவுக்கு சின்சியரா வேலை பார்க்கல. பட் இவர் வந்து சிறப்பா வேலை பார்த்தாரு. அந்த சிறப்பா வேலை பார்த்ததனுடைய பலன் இன்னைக்கு அவர் ஒரு புது கட்சியை ஓபன் பண்றாரு. இப்படி வந்தால் வருவார், வந்தால் என்ன வருவார், கண்டிப்பா அது வந்து டிவிக்கு ஒரு இடைஞ்சலை கொடுக்கும். நீ என்னதான் நல்ல ஆட்சி பண்ணாலும் பண்ண முடியாதுங்கிறது இன்னொரு பக்கம். அதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க உன்னுடைய ஆட்கள். நீ யோகினா இருக்கலாம், விஜய் என்ற தனிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து யோகினா கூட இருக்கலாம், யோகினா இருக்கிற மாதிரி தெரியல இது வரைக்குமே. அவர் இதுக்கு முன்னாடி அந்த டாக்ஸ் பிரச்சனை, இப்ப இன்னைக்கு ஓடிட்டு இருக்கக்கூடிய சினிமா பிரச்சனை, அவர் பேசக்கூடிய பேச்சுகள், இதுல எதுவுமே அங்க உண்மையா இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் முதல் போட்டோம் முதல் எடுக்க தானே செய்வோம். 200 கோடி சம்பளத்துல இருந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க திருப்பி. ஆனா 200 கோடி சம்பளத்துல இருந்து வந்து நீ என்ன பண்ற? இப்ப 500 கோடி பின்னாடி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாம் என்ன, இன்னைக்கும் பிளாக்ல டிக்கெட் விக்குதுங்கிறாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. உங்க கட்சி செலவுக்கெல்லாம் நீ வந்து சார்ட்டர்ட் பிளைட்லயே போயிட்டு சார்ட்டர்ட் பிளைட்லயே ஊரை சுத்திட்டு வந்து அதுக்கெல்லாம் யார் காசு கொடுத்தது?
உங்க காசுல இருந்து நீங்க சம்பாரிச்ச அந்த 200 கோடி காசுல அந்த ப்ரொடியூசர் காசு கொடுத்தாங்களா சம்பளமா, அதுல இருந்து செலவு பண்ணிருக்கீங்களா? யாரோ செலவு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இனிமே போக போக வரும். அது எதிர்க்கட்சிகள் தான் அந்த உண்மையை எடுக்கணும். ஒரு சராசரி மனிதனால அந்த உண்மையை எடுக்கவே முடியாது. ஒரு வாக்காளராக அந்த உண்மையை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப எதிர்க்கட்சி எந்த லெவல்ல இருக்குது, இன்னும் அது பலகீனமா தான் இருக்குது. அதனால அவங்க எடுத்து அதை பேசுவாங்களான்னு நமக்கு தெரியாது. பட் அந்த கட்சிகள்லாம் அந்த அந்த டிவிகேக்கு செலவு பண்ண கட்சியெல்லாம் முதல்ல வந்து லாபத்தோட எடுக்கிறதுக்கான ஆட்கள் அவங்க கூட இருக்கிறாங்க. அதெல்லாம் தவிர்த்து இவர் தனியாள் உத்தமன் அப்படின்னு ஆட்சி பண்ணாலும் சரி, ஆட்சியே பண்ணாலும் சரி, அண்ணாமலையோட வீதல் லீடர் ஃபவுண்டேஷன் தன்னுடைய வேலையை காமிக்க தான் செய்யும். அது காம்படிஷன் நிற்க தான் செய்யும். அண்ணாமலை அவருக்கு மட்டுமே எதிரி கிடையாது. திமுகவும் இருக்கும், அதிமுகவும் இருக்கும், கம்யூனிஸ்டும் இருக்கும், காங்கிரஸும் இருக்கும். எல்லா கட்சிக்கும் அவரை எதிர்கொள்ளத்தான் தேவணும். அவரும் எல்லா கட்சியும் எதிர்கொண்டு தான் தீரணும். அப்படி வந்தால் அடுத்த 5 ஆண்டுகள் அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்பொழுதோ என்ன நடக்குங்கிறது பார்த்து தான் பார்க்கணும். ஆனா பெருசாலாம் வந்துட முடியாது. இதே மாதிரி வேணா, அதாவது இவங்க சரியா இல்லைன்னு சொன்னால், இந்த 5 ஆண்டு காலம் இந்த டிவிக்கே சரியா இல்லைன்னு சொன்னால், நிச்சயமாக அண்ணாமலை இதே மாதிரி ஒரு 35% ஓட்டை வாங்கிட்டு வர்றதுக்கு சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவங்களை விட டிவிக்கே விட அண்ணாமலை சார்கிட்ட என்ன ஒரு பெரிய பிளஸ்ன்னா டெல்லி சப்போர்ட் இருக்கு. நீ ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு டெல்லி சப்போர்ட் பண்ணிச்சு. யாரு? விஜய் சாருக்கு. ஆனா அண்ணாமலை சாருக்கு அப்படி கிடையாது. அவர் கட்சி வைக்கிறதுக்கே சப்போர்ட் பண்ணிருக்கு. அவங்கதான் வளர்த்து விடுறாங்க. அது ஊரறிஞ்ச ரகசியம். இதுல யாரும் வந்து இடம்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஊரறிஞ்ச ரகசியம். ஆனா பிஜேபிக்கும் அவருக்கும் வந்து சம்பந்தம் இல்லைங்கிறதெல்லாம் ஊரறிஞ்ச ரகசியம். பட் ஃபண்டுல இருந்து பவர்ல இருந்து எல்லாருமே அங்க ஃபுல் சப்போர்ட். அண்ணாமலை நீங்க சாதாரணமா வந்துட்டு அவரும் அந்த இவருங்களை மாதிரி முட்டாள்தனமான வேலையை அவரும் பண்ண மாட்டார். திடுப்புன்னு போயிட்டு அதுக்கு எதிராக இதுக்கு எதிராலாம் அப்படி நிற்க மாட்டார். அழகா இன்டர்வியூ கொடுத்துட்டு மக்கள் கிட்ட தன்னை எவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணணுமோ அவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணி கட்டமைப்பை சரியா உருவாக்குவார். இவங்க திடீர்னு ஒரு 2 வருஷமா முன்னாடி கட்சி வச்சாங்க, வந்துட்டாங்க. கடைசியில் 234 தொகுதியில நிக்கிறது கூட ஆள் இல்ல, பல பேரை தூக்கி போட்டாங்க. அப்படி வந்தவங்க தான் நிறைய பேர் அனுபவ அறிவு இல்லாம கொஞ்சம் கூட பர்சனாலிட்டி, அதாவது பப்ளிக்கே முழுசா தெரியும், அந்த தொகுதியிலே தெரியாது அவங்கள. அப்படிலாம் வந்து நிறைய பேர் எம்எல்ஏ ஆயிருக்காங்க இந்த பீரியட்ல. அவரு பீரியட்ல அதை பண்ண மாட்டார். அவர் பர்ஃபெக்டா எம்எல்ஏ இப்பயே செலக்ட் பண்ணி அவனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பார். சத்தியமா பண்ணுவாரு. இன்னைக்கே அவர்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட் 3 மாசத்துக்கு ஒருக்க வேணா மாறிட்டே இருக்கும். இதை வச்சே மிரட்டிட்டு இருப்பாரு. நீ இப்படி பண்ணா மட்டும்தான் உனக்கு அடுத்த எம்எல்ஏ சீட்டு, இப்படி பண்ணா மட்டும்தான் அடுத்த எம்எல்ஏ சீட்டு பாடம் படிச்சு உருவாக்கிட்டு வருவார். நீட்டுக்கு எக்ஸாம் எழுத போற மாதிரி. அப்ப வந்தாருன்னா அந்த 234 எம்எல்ஏ அவர் போட்டாருன்னா முத்துமார் இருக்கும். அதுல எவ்வளவு ஜெயிக்கணும்னு தெரியாது. ஆனால் பெரும்பகுதியான ஓட்டு அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வெற்றியை டச் பண்ற அளவுக்கு. அது இவங்க சரியா இல்லைன்னா. இவர் சரியாக இருந்தால் இந்த சினிமா பேமும் சேர்த்து இவரை மறுபடியும் சிஎம் ஆகும். இல்லாட்டி அண்ணாமலை கண்டிப்பா வருவார். அண்ணாமலை தான் அடுத்த தமிழகத்தின் அரசியல் கட்சிகளினுடைய மிகப்பெரிய எதிரி. தமிழக மக்களினுடைய நம்பிக்கைன்னு சொல்லிக்கலாம், அது தெரியாது. ஏன்னா அந்த ஆளு லேஸ்பட்ட ஆள் கிடையாதுன்னு நான் முதல்ல சொன்னேன். 1 நம்பர் புழுவும் பண்ணேன். அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அது சமீபத்தில் அந்த அம்மா ஒரு லேடி ஒன்று பேசியிருந்தது, ஒரு டாக்டர். யூ பிளடி யூ பிளடி யூ பிளடி யூ பிளடி யூ பிளடி, எத்தனை டைம் பிளடி சொல்லுவீங்க அப்படின்னு அந்த அம்மா. எங்க பிஜேபி ஆபீஸ்க்குள்ள இது நடந்ததுன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அந்த அம்மா சொன்னது பொய்ன்னு சொன்னா அந்த அம்மா மேல என்ன டிஃபர்மேஷன் கேஸ் போட்டிருக்கலாம். ஆனா அது உண்மை. அது உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி நிறைய மிரட்டக்கூடிய ஆளு போலீஸ் ஆபீசர், ஐபிஎஸ். ஆனா வெளியே பாத்தீங்கன்னா தங்கமா அப்படியே திருநீர் வச்சுக்கிட்டு படம் மாதிரி பேசுவார்.